நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மகாராணி கௌசல்யா, தேவி கைகேயி, தேவி சுமித்ரா, அமைதி இழக்க வேண்டாம். சூரிய பகவான் உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். பிள்ளை செல்வத்துக்காக புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று செய்தால். அப்படியானால் குருதேவா, தாமதம் எதற்கு? தாம் யாகத்திற்கு ஆவண செய்யுங்கள். புத்திர காமேஷ்டியை நான் செய்து வைக்க கூடாது. தாங்கள் மறுத்தால் வேறு யாரை கேட்க? அதர்வண வேதத்தை பூரணமாய் அறிந்த ரிஷிஸ்ரிங்க முனிவரே இதை நடத்த தகுந்தவர். இந்த யாகத்தை அவர்தான் முடித்து வைக்க உரியவர். அவரையே கூப்பிடுங்கள் குருதேவா, இந்த யாகத்தை நடத்தி தர. இல்லை தேவி கைகேயி, அவரை மன்னரே நேரில் போய் வணங்கி கேட்டு அழைத்து வர வேண்டும். ரிஷ்யசிருங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு காவலன் தசரதன் அல்ல, கையேந்தும் தசரதனாக போகிறேன். என்னை வாழ்த்துங்கள். இந்த அடக்கமே வெற்றிக்கு ஆரம்பம் அரசே. ஆளும் மன்னன் சேவை செய்தான், அரும்பும் கண்ணீர் சிந்த, மனமகிழ்ந்து அளித்தார் ஆசி, ஒரு புனித வேள்விச் சுடர் வீச. அக்னி தேவன் அங்கு தோன்றியே, கையில் பாயச பாத்திரம் ஏந்தியே, வேள்வியின் பயனை அடைந்தாய் என்றான், வேந்தனை வாழ்த்தி மறைந்தான். தேவேந்திரா, திருமால் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார். தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடு. அங்கு அவர்கள் வானரர்களாக பிறந்து ராமனுக்கு சேவை செய்ய. மகிழ்ச்சியான செய்தி மன்னவா, மகாராணி கௌசல்யா தேவி மைந்தனை பெற்றெடுத்திருக்கிறார். வாழ்க மன்னவா. சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. கைகேயி மாதாவானாள். என் கைகேயி மைந்தனை பெற்றெடுத்தாள். மாதாவாகிவிட்டாள், மாதாவாகிவிட்டாள். மன்னவா வாழ்க வாழ்க. மகாராணியிடம் என் மகிழ்ச்சியை சொல் மந்திரா. மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். என் கைகேயி வாழ்க வாழ்க. மகாராணி கைகேயி வாழ்க வாழ்க. அரசே, தேவி சுமித்திரை தாயானார்கள். ஆமரசே, ஒன்றல்ல 2 பிள்ளைகளுக்கு. அப்படியா? என் விருப்பம் நிறைவேறியதா? மன்னவா, பிள்ளைகள் 4 நாம் பெயர் சூட்ட வேண்டும். கோசலை செல்வனின் நாமம் 2 எழுத்தில் அமைந்ததாக, ஈடு இணையற்ற பெயராக, அண்ட பிரம்மாண்டம் எல்லாம் அதை ஜபிக்க, அகில உலகத்திற்கும் ஆனந்தம் அளிக்கின்ற சௌபாகியம் தரும் நாமம் ராம். மைந்தா ராமா, என் கைகேயின் செல்வனுக்கு என்ன பெயரோ? தியாகப் பிறவி, தர்மத்தின் வடிவம், அகிலத்திய அன்பினால் ஆளப்போகும் கைகேயின் மைந்தன் பூமியில் பரதன் என்ற பெயரில் புகழ் பெறுவான்.
பரதன். பரதன். குருதேவா, சுமித்ரா தேவியின் கண்ணின் மணிகள் இந்த 2 செல்வங்களுக்கும் என்னென்ன பெயர்? நாங்கள் எப்படி அழைப்பது? லட்சிய பிறவியான இந்த பிள்ளைக்கு லக்ஷ்மணன் என்று பெயர். லக்ஷ்மணன். லக்ஷ்மணன். அடுத்தவன் சிறியவன், சிறந்தவன், புகழுக்கும் உரியவன், சத்ருக்களை வெல்பவன், சூரன். இவன் பெயர் சத்ருக்னன். சத்ருக்னன். ராமன். பரதன். லக்ஷ்மணன். சத்ருக்னன். குருதேவா, இவர்களின் ஜாதகம் எப்படி? கிரக நிலைகள் என்ன? ஏன் இப்படி கேட்கிறாய் தசரதா? நான்கு மைந்தர்களும் 4 வேதங்களைப் போல் பிறந்திருக்கிறார்கள். உன் குலம் விளங்க குறைகளோ குறைவுகளோ குறைபாடுகளோ இல்லை இந்த 4 ஜாதக அமைப்பிலுமே. ரகுவம்சத்தில் இந்த 4 ராஜகுமாரர்கள் அனைவரிலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் உயர்ந்திருப்பார்கள். இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள் விளக்கமாக. இவர்களுக்கிடையே அமைய இருக்கும் பாச உணர்வை உலகமே புகழ்ந்து பேசும். மேலும் விசேஷ தன்மையுடன் ஒரு புறம் ராமலட்சுமணர் ஜோடி, இன்னொரு புறம் பரத சத்ருக்னர் ஜோடி. அதாவது எப்படி இருப்பார்கள் என்றால் உயிரும் உடலும் போல. நான் பெற்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். எப்போதும் அண்ணனை பிரியாமல் அவனுக்கு சேவை செய்வார்கள். வாழ்க வாழ்க சச்சிதானந்தா, வாழ்க. என்னே உங்கள் லீலை. கோடி வணக்கம் பிரபு. வெற்றி உங்களுக்கு. யாரை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஆராதனை புரிகின்ற ஸ்ரீராமனை பார்த்து பரவசப்பட வேண்டிய அன்பு உங்கள் இருவருக்குமே. அவர் உங்களை பூஜிக்கிறார், அவரை நீங்கள் பூஜிக்கிறீர்கள். நானும் அந்த ராமனை பார்க்க கூடாதா? அவர் லீலைகளை ரசிக்க ஏன் கூடாது? அதோ பார் அந்த காட்சியை. தசரதன் தேட ராமன் ஓட, கோமகன் நெஞ்சில் ஆசைகள் ஆட, ராமனின் மேனி உழுதியும் இன்பம்.